கேரளாவிலேருந்து 3 பசங்களை பெங்களூரில் உள்ள ஒரு காலேஜில் சேர்க்கறதுக்காக அவங்களோட பேரண்ட்ஸு கொண்டு போய் அட்மிஷன் போடுறாங்க. அந்த காலேஜோட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டல்லையே அந்த பசங்களை சேர்க்கலாம் அப்படின்ட்டு பேரண்ட்ஸு முடிவு பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வார்டன் கிட்ட இந்த ஹாஸ்டல் எப்படி அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. இந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க. நீங்கள் உங்கள் பசங்களை இங்கே சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க கெட்டு போயிடுவாங்க. எல்லா கெட்ட பழக்கத்தையும் இந்த பசங்க கற்றுக் கொடுத்துருவாங்க. இந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே வெளியே ஒரு பிஜி ஹாஸ்டல் இருக்குது. அங்கே சேர்த்து விட்டிங்கன்னா உங்கள் பசங்க ரொம்ப சேஃப்டியாக இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஹாஸ்டல் வார்டன் சொல்கிறாரு. அந்த வார்டன் சொன்ன ஹாஸ்டல்லையே அந்த 3 பசங்களையும் பேரண்ட்ஸ் கொண்டு போயிட்டு சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த வார்டன் தான் அந்த ஹாஸ்டலில் வச்சு நடத்திட்டுருக்காரு அப்படின்ட்டு. அவருடைய ஹாஸ்டலில் ஆளை சேர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வரக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்படி தான் அவர் திருப்பி விட்டுட்டுருக்காரு. காலேஜ் அப்படின்னாலே சீனியர்ஸ் எல்லாருமே ஜூனியர்ஸை ரேக்கிங் பண்ணுவாங்க. அதே போல் புதுசாக வந்த அந்த 3 பசங்களில் ஒரு பையனை கூப்பிட்டு ரேக்கிங் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு மற்ற பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. நம்ம எங்கே போனாலும் தனித்தனியாக போகக்கூடாது, எல்லாருமே சேர்ந்து ஒன்றா போனால் நம்மளை பார்த்து சீனியர்ஸுக்கும் ஒரு பயம் இருக்கும், யாரும் எங்கேயும் தனியாக போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அப்போயிலிருந்து எல்லா ஜூனியர்ஸும் ஒன்றாவே சேர்ந்து போகிறாங்க. அந்த பிஜி ஹாஸ்டலில் மொத்தமே ஜூனியர்ஸ் எல்லாருமே ஒரு 50 பேர் இருப்பாங்க. அந்த ஜூனியர் பசங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவு நேரத்தில் ஒரு 2 சீனியர் பசங்க வராங்க. 2 பேரும் அந்த ஜூனியர் பசங்கள்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது அந்த கேரளா பசங்க 3 பேருமே சேர்ந்து அந்த 2 சீனியர்ஸையும் பேசி விரட்டி அடிக்கிறாங்க. அந்த 2 சீனியர்ஸும் அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது வந்துட்டு போனது அந்த காலேஜில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் குட்டி அப்படிங்கிறதையும் அந்த 3 பசங்களுக்கு சொல்கிறாங்க. அந்த குட்டி ரொம்ப மோசமானவன். அந்த காலேஜிலேயே அவன் தான் நம்பர் 1 ரவுடி. அவன் கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு திரும்ப பிரச்சனை பண்ண வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம், யாருமே தனியாக எங்கேயும் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிச்சிருக்காங்க. நைட்டு தூங்கவே இல்லை. நைட்டு 1 மணி போல் அந்த குட்டி 100 பேர்த்தோட அந்த இடத்துக்கு வரான். இதை பார்த்துட்டு அந்த 3 பேருமே பயந்து போகிறாங்க. மற்ற ஜூனியர்ஸ் எல்லாருமே ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிறாங்க. கடைசியாக அந்த 3 கேரளா பசங்க மட்டும் எந்த ரூமுக்குள்ளேயும் போக முடியல. அவங்க 3 பேர்த்தையும் குட்டி அழகாக தூக்கிட்டு போகிறான். அவங்க இடத்துக்கு கொண்டு போயிட்டு தனியாக ஒரு ரூமில் வச்சு அந்த 3 பேரையும் பயங்கரமாக அடிக்கிறாங்க. 3 நாள் அந்த 3 பேர்த்தையும் வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் குட்டி ஒரு முடிவுக்கு வரான். இதுக்கு மேலே இவங்களை வச்சு அடித்தா உயிருக்கு ஆபத்தாயிரும், இவங்களை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் அவுத்து விடுறாங்க. இனிமேல் நீங்கள் 3 பேருமே என்னுடைய ஆட்கள். இந்த காலேஜில் யார் உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாலும் நாங்கள் குட்டியோட ஆட்கள் அப்படின்னு சொல்லுங்கள், உங்கள் கிட்டேயே வரமாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்த்தையும் குட்டி அனுப்பி வைக்கிறான். அந்த 3 பேர்த்தில் பெரிய பையன் ஒரு பையன் இருக்கான், ஆஜு அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு இந்த குட்டி எப்படி நம்மளை வச்சு அடித்து அவமானப்படுத்தினா அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது, இது அவனோட ஊர் அப்படிங்கிறதுனால அராஜகம் பயங்கரமாக பண்ணுறான், அவனை எப்படியாவது அடிக்கணும், பதிலுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து யோசிக்கிறாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ரவுடி கூட நம்ம ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா இந்த காலேஜே நம்மளை பார்த்து பயப்படும், அந்த குட்டியை நம்ம அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ரவுடியை தேடி அந்த 3 பேருமே பாருக்கு போகிறாங்க. நிறைய பாரில் போயிட்டு ரவுடிகளை தேடுறாங்க. கடைசியாக ஒரு பாரில் ஒரு ரவுடியை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரவுடி தான் அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ரவுடி. ரங்கா அப்படிங்கிற அந்த ரவுடி கூட வாலண்டரியாக போயிட்டு பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த ரவுடி கூடயே சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரவுடி கிட்டே இருக்கக்கூடிய ரைட் ஹேண்டு கிட்ட கேட்குறாங்க, இந்த ரவுடி எப்படி இவ்வளோ பெரிய ரவுடி ஆனார், அதோட ஃப்ளாஷ்பேக்கை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு அந்த 3 பேருமே கேட்குறாங்க. ரங்கா ஆரம்பத்தில் அந்த ஊருக்கு வந்த புதுசில் ஒரு ஜூஸ் கடை வச்சு நடத்திட்டு இருந்தார். லோக்கலில் உள்ள ரவுடிகள் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. அந்த ரவுடிகளை தனியாளாக ரங்கா சமாளித்தார். தைரியமாக தனியாளாக எதிர்த்து சண்டை போடக்கூடிய ரங்காவை அந்த ஊர்லேயே மிகப்பெரிய ரவுடியாக இருக்கக்கூடிய ரெட்டிக்கு ரொம்ப பிடிக்குது. நம்ம கூட இருந்தால் நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டி ரங்காவை தன்னுடைய குரூப்பில் சேர்த்துக்கிறாரு.
ரெட்டி கூடவே மிகப்பெரிய ரவுடியாக ரங்கா வளர்றாரு. எத்தனை நாள் தான் ரெட்டிக்கு கீழே நம்ம வேலை செய்கிறது, தனியாக நம்மளும் ஒரு பெரிய ரவுடி அப்படிங்கிறத வெளியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டியை விட்டு பிரிஞ்சு ரங்கா தனியாக வந்தார். அதுக்கப்புறம்தான் அவருடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலது கை சொல்கிறாரு. ஒரு முறை அந்த 3 பசங்களும் ரங்கா கூட உட்காந்து பாரில் தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. அப்போ வேகமாக போன ஒருத்தன் அந்த 3 பசங்களில் ஒரு பையன் மேலே இடிச்சிடுறான். ரங்கா உடனே பயங்கரமாக கோவப்பட்டு, என் பசங்க மேலேயே கையை வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு அந்த 3 பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நமக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரங்கா இவ்வளோ கோவப்படுறாரே, இதுதான் சரியான நேரம். நம்ம காலேஜில் குட்டியை பற்றி இப்போ போட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரங்காவை வச்சு குட்டியை காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கா கிட்ட குட்டியை பற்றியான விஷயத்த சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் திரும்பவும் போயிட்டு நாளைக்கு அவன்கிட்ட பிரச்சனை பண்ணுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கா சொல்லி அனுப்புகிறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த 3 பேருமே குட்டிக்கிட்ட போயிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. குட்டியோடு சேர்ந்துக்கிட்டு ரங்காவுடைய ஆட்களும் அங்கே போயிருக்காங்க. அங்கே நடந்த சண்டையில் கடைசியாக ரங்காவுடைய ஆட்கள் தான் ஜெயிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பசங்கள்கிட்ட ரங்கா சொல்கிறாரு, இனிமே இந்த 3 பேர் மேலே யாராவது கையை வச்சிங்கன்னா கையே இருக்காது, அந்த 3 பேர்த்துக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போகிறாரு. அதிலிருந்து அந்த 3 பசங்க மேலே குட்டிக்கும் மற்ற எல்லாருக்குமே ஒரு விதமான பயம் ஏற்படுது. அந்த 3 பசங்களும் தங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த காலேஜிலேயே நாம தான் பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போயெல்லாம் ரங்கா கூட சேர்ந்து சரக்கடிக்க வேண்டியது, ஊரை சுற்ற வேண்டியது, இப்படியே அவங்க போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த 3 பேருமே யோசித்து பார்க்குறாங்க, நம்மளுடைய அம்மா அப்பா நம்மளை படிக்க தானே கொண்டு வந்து சேர்த்தாங்க, அந்த குட்டியை மிரட்டணும் அப்படிங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு ரவுடி கிட்ட சேர்ந்துட்டோம், இப்போ நமக்கு படிக்கவே முடியலையே, எப்படியாவது அந்த ரவுடிக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சு படிப்பில் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே தனியாக குரூப் ஸ்டடி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்து படிச்சுட்ருக்காங்க. ரங்கா அந்த பசங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறான். ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்குது. நம்ம பசங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினச்ச அந்த ரங்கா தன்னுடைய ஆட்களை கூட்டிக்கிட்டு அந்த காலேஜுக்கு வந்து அந்த 3 பசங்களை பற்றி விசாரிச்சுட்டு போகிறான். இது கேள்விப்பட்ட அந்த 3 பசங்களும் இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது, அந்த ரங்காவுக்கு ஃபோன் பண்ணி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சேஃப்டியாக தான் இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் எப்போயா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கா பேசுகிறாரு. இந்த நிலைமையில் ரெட்டியோட ஆட்கள் திடீர்னு ரங்காவை தாக்க வராங்க. ரங்காவோட வளர்ச்சியினால் ரெட்டிக்கு வருமானம் போயிடுச்சு. ரங்காவை ஒழிச்சு கட்டினா தான் நமக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட்டி தன்னுடைய ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ரங்காவை கொலை பண்ண பார்க்குறாரு. ரங்காவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. நாம் தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் ரெட்டிக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. ரெட்டியே அப்போ சொல்கிறாரு, நீ தனியாக இருக்கிற விஷயத்த உங்கூட இருக்கக்கூடிய அந்த 3 பசங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டு படிக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டாங்க, நீ தனியாக இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்கடா, அவனை நான் முடிச்சு கட்டிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், அவன் தான் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னான் அப்படின்ட்டு ரெட்டி இங்கே போட்டு உடைக்கிறாரு. ரங்கா இதை கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு. அட பாவிகளா, என் கூடவே இருந்து என் கூடவே சரக்கு சாப்பிட்டு என்னுடைய பையனாக உங்களை பார்த்தனடா, என்னையவே காட்டு கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா மேலே சத்தியம் பண்ணி வச்சுருந்தாரு, யாரையுமே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த சத்தியத்தையும் மீறி வேறு வழி இல்லாமல் அந்த ரெட்டியோட ஆட்களை எல்லாம் பயங்கரமாக அடித்து விரட்டுறாரு. ஒரு கட்டத்தில் ரெட்டியவும் போட்டு தள்ளுறாரு. இப்போது அந்த 3 பசங்களை தேடி ரங்கா போகிறாரு. அந்த 3 பசங்களும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. உங்கள் 3 பேர்த்தையும் கொல்லாமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுற்றி ரங்கா வந்துட்டுருக்காரு. உள்ளிருந்து ஒரு பையன் மட்டும் ரங்கா கிட்ட பேசுகிறான். நாங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு நாங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். எங்கள் அம்மா அப்பா நாங்கள் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனோம் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்க, அதுக்காக தான் இந்த காலேஜில் வந்து சேர்த்தாங்க. ஆனால் வந்த இடத்துல உங்கள் கூட நாங்கள் சேர்த்ததுனால எங்களால் படிக்க முடியல, அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணணும், வேணும்னே நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருமே சொல்கிறாங்க. அந்த நேரம் அந்த பையனோட அம்மா கால் பண்ணி பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு ரங்கா இறக்கப்பட்டு, சரி நீங்கள் 3 பேருமே நல்லா படிங்க,
உங்களை நான் தொல்லை பண்ண மாட்டேன். உங்களுக்கு எந்த பிரச்சனை அப்படின்னாலும் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் எப்போவுமே உங்கள் பின்னாடி சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கா அங்கேருந்து போகிறாரு. இதோட இந்த படம் முடியுது.